அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். இது உங்கள் ராஜமுருகன். வாசிப்பை நேசிப்போம் பகுதி 3. அதில் சுவாமி விவேகானந்தரின் வரலாறும் அறிவுரைகளும் 3ஆம் பகுதி. நரேனும் நண்பர்களும். நரேனும் அவன் நண்பர்களும் கொல்கத்தாவில் உள்ள முக்கியமான இடங்களை பார்க்க சென்றனர். ஒரு நாள் கொல்கத்தாவில் அருகில் இருந்த நவாபின் உயிரியல் பூங்காவிற்கு சென்றனர். படகில் திரும்பி வந்து கொண்டிருந்த போது ஒரு சிறுவனுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போய்விட்டது. அவன் வாந்தி எடுத்து படகை அசுத்தப்படுத்தி விட்டான். இதனால் கோபம் கொண்ட படகோட்டிகள் படகை சுத்தம் செய்ய வேண்டும் என்று சிறுவர்களை வற்புறுத்தினர். சிறுவர்கள் அதற்கு மறுத்தனர். என்றாலும் அதற்கு பதிலாக 2 மடங்கு கட்டணம் தருவதாக கூறினர். படகோட்டிகள் அதற்கு ஒப்புக்கொள்ளவில்லை. கரையை அடைந்ததும் படகிலிருந்து சிறுவர்களை இறக்க விடாமல் அவர்கள் தடுத்தனர். நரேன் எப்படியோ படகிலிருந்து குதித்து கரைக்கு வந்து விட்டான். 2 ஆங்கிலேய சிப்பாய்கள் நடந்து வருவதை கண்டு அவர்களிடம் சென்று உதவி கேட்டான். நரேனுடன் சென்ற அவர்கள் படகோட்டிகளை அதட்டி சிறுவர்களை உடனடி கரை சேர்க்கும்படி கட்டளையிட்டனர். படகோட்டிகள் பயந்து அவ்வாறே செய்தனர். நரேனுக்கு 11 வயதாக இருக்கும்போது ஓர் ஆங்கிலேய போர் கப்பல் கொல்கத்தா துறைமுகத்திற்கு வந்தது. நிறைய பேர் அந்த கப்பலை பார்க்க சென்றனர். நரேனும் நண்பர்களும் அதை பார்க்க விரும்பினர். அதற்கு ஆங்கிலேய அதிகாரிகளிடமிருந்து அனுமதி சீட்டு வாங்க வேண்டியிருந்தது. நரேன் அதற்கான விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செய்து எடுத்துக்கொண்டு அந்த அதிகாரி இருந்த கட்டிடத்திற்கு சென்றான். பலர் உள்ளே சென்று கொண்டிருந்தார்கள். ஆனால் சிறுவன் என்பதால் வாயிற்காவலன் நரேனை உள்ளே செல்ல அனுமதிக்கவில்லை. வெளியில் நின்று கொண்டு என்ன செய்யலாம் என்று யோசித்துக் கொண்டிருந்தான் நரேன். அந்த அதிகாரியின் அறைக்கு வேறு ஏதேனும் நுழைவாயில் இருக்குமோ என்று கட்டிடத்தை சுற்றி வந்த அந்த ஓரிடத்தில் படிக்கட்டுகளை பார்த்தான். அங்கு காவலர்கள் யாரும் இல்லை. கிடுகிடுவென்று மேலே சென்று அங்கு தொங்கிய ஒரு திரைசீலையை ஒதுக்கி உள்ளே நுழைந்தான். அதுதான் அதிகாரியின் அறைக்கு செல்ல வேண்டியவர்கள் என்ற அறை. தயக்கமின்றி வரிசையில் போய் நின்றான் நரேன். அதிகாரியும் எதுவும் கேட்காமல் அவனுடைய படிவத்தில் கையெழுத்திட்டார். மற்றவர்களும் வெளிக்கதவு வழியாக வெளியே வந்த நரேனை பார்த்து வாயிற்காவலன், அடா, நீ எப்படி உள்ளே போனாய் என்று ஆச்சரியத்துடன் கேட்டான். ஓ, உனக்கு தெரியாதா? நான் ஒரு செப்படி வித்தைக்காரன் என்று சொல்லி சிரித்தான் நரேன். நன்கு பூத்து குலுங்கும் மரம் ஒன்று நரேனின் நண்பன் வீட்டு மதிர்சுவர் அருகில் இருந்தது. நரேனும் அவன் நண்பர்களும் அதில் ஏறி இலைகளில் தொங்கி ஊஞ்சலாடி விளையாடுவார்கள். நரேன் கால்களால் இலைகளை பிடித்து தொங்கி முன்னும் பின்னும் ஆடி கடைசியில் ஒரு குட்டிக்கரணம் போட்டு தரையில் குதித்து ஆர்ப்பாட்டம் செய்வான். அந்த வீட்டில் இருந்த ஒரு பெரியவருக்கு சிறுவர்களின் இந்த ஆபத்தான ஆட்டம் கவலையை தந்தது. ஆகவே அவர் நரேனையும் அவன் தோழர்களையும் அழைத்து, தம்பிகளா, அந்த மரத்தில் ஒரு பேய் இருக்கிறது. ஒரு பிரம்மராட்சசன் அதில் இருக்கிறான். அவனை நீங்கள் இப்படி தொந்தரவு செய்தால் அவன் உங்கள் கழுத்தை பிடித்து நெரித்து விடுவான். அந்த மரத்தில் ஏறாதீர்கள், ஜாக்கிரதை என்று பயமுறுத்தினார். சிறுவர்கள் பயந்து விட்டனர். ஆனால் நரேன் பெரியவர் அங்கிருந்த போனவுடனே ஓட்டமாக ஓடி மரத்தின் கிளையில் தொங்கினான். என்ன தைரியம் உனக்கு? பெரியவர் சொன்னதை கேட்கலையா என்றனர் மற்ற சிறுவர்கள். நரேன் பெரிதாக சிரித்தான். சரியான மடையர்கள் நீங்கள். நான் எவ்வளவு நாளாக அந்த மரத்தில் ஏறுகிறேன். பிசாசு இருந்ததால் இதற்கு என் கழுத்தை நிறுத்தியிருக்காதா என்று அவர்களை திருப்பி கேட்டான். நன்றி, வணக்கம். தமிழ் உறவுகள் வளர என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது உங்கள் ராஜமுருகன். The video is sponsored by BuyMode shopping app. இது ஒரு நல்ல ஆப் ஷாப்பிங் ஆப். இந்த வீடியோ ஸ்பான்சர்ட் பை BuyMode ஷாப்பிங் ஆப். இது மெயினாக மொபைல் ஆப். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.